எவ்ரிவன், திஸ் இஸ் டிஎஃப்ஜே. வெயில் பயங்கரமாக கொளுத்தி எடுக்குதுங்க. என்ன பண்ணாலும் 100 யூனிட் ஃப்ரீயாகவே வந்தாலுமே இந்த கட்டத்தில் கரண்ட்டு பில்லை என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, அப்படி தான். இந்த மாதிரி இப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ கரண்ட் பில்லுன்னு சொன்னோமா, பார்லிமெண்ட்டில் கேட்டகரி வைஸ்டாக ஒரு 2 பில் இருக்குங்க. பப்ளிக் பில் வெர்சஸ் ப்ரைவேட் பில். என்ன சார் அப்படின்னா, இப்போ யார் பெரும்பான்மையாக எம்பியாக இருக்கிறாங்களோ, யாருங்க வருவாங்க, அவங்க தானே ஆளுங்கட்சியாக இருப்பாங்க. அதில் ஒரு தலைவரை தானே தேர்ந்தெடுத்து பிரதமராக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்டில் மோடி கவர்மெண்ட் இருக்குங்களா, அதில் இப்போ ஒரு மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னும் போது ஒரு பப்ளிக் பில் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னும் போது அந்த பில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஈஸியாக நிறைவேற்ற செஞ்சிடலாம். ஆளுங்கட்சியிலேருந்து அமைச்சர் எடுத்துகிட்டு வராங்கும் போது அது ஒரு கெத்து. அது பப்ளிக் பில்லு. அப்போ ப்ரைவேட் பில்லுனா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம பாண்டிச்சேரி உட்பட சேர்த்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 40 தொகுதி இருக்குது. 40 தொகுதியுமே டிஎம்கே கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ இதுலேருந்து திருச்சி சிவா அப்படின்ற ஒரு எம்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு பில் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னும் போது, அந்த பில்லு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் போது அது ப்ரைவேட் பில்லு. அது பாஸ் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். இப்போ ஈஸியாக சொல்லணும்னா ராகுல் காந்தி இருக்காருங்க, அவர் ஒரு ப்ரைவேட் பில் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னும் போது, அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவரும் எடுத்துகிட்டு வராங்க பப்ளிக் பில்லு. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் இருக்குது, பாஸ் ஆகிடும். ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு வரவங்க மேக்ஸிமம் இப்போ எம்பி தானே எடுத்துகிட்டு வராங்க. நார்மலாக அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி அளவுலாம் இருக்காது. ஒரு மினிஸ்டர் தாக்கல் பண்ணுறதுக்கும் எம்பி தாக்கல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரைவேட் பில்லுனா என்ன, பப்ளிக் பில்லுனா என்ன அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.